ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரேவாரேவ்ஸ் vlogs. அந்த சிம்பிள் எனக்கு பிடிக்கல, அவாய்ட் பண்ணிக்க அந்த சிம்பிளை. நாங்கள் திங்கக்கிழமை வந்து வால்பாறைக்கு போகிறோம் கைஸ். ட்ரிப்புக்காக வந்து நாங்கள் ரைடிங் கியர்ஸ் வாங்க போகிறோம். ஏன்னா நாங்கள் போகிறது வந்து பைக்கில் போகிறோம். அதனால் எனக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்க போகிறேன். அவளுக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு ஒரே ஒரு ட்ரிப் போயிட்டு அவ்வளோதான். அந்த ரைடிங் ஜாக்கெட் எடுத்து நாங்கள் மேலே வச்சுக்கிட்டோம். அந்த ட்ரிப்புமே ஃபுல்லாக போகல, வீடியோ தான் வரல. நம்மலாம் போயிட்டு ட்ரிப் முடிச்சுட்டு தானே வந்தோம். அப்போ இவளுக்கு ரைடிங் ஜாக்கெட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அப்போ எனக்கு அதெல்லாம் ஏன் போட்டுட்டு அதெல்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து நிறைய பேர் இதெல்லாம் போடுங்க, இதெல்லாம் போட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு உயிர் பயம் வந்துச்சு. சரி, நம்மளையும் நம்பி ஒரு பொண்ணை கல்யாணம் வேறு பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த டைமில் கையை காலை உடச்சிட்டு படுத்துட்டு நம்மளுக்கும் கஷ்டம், நம்மளை நம்பி வந்த பொண்ணுக்கும் கஷ்டம். எதுக்கு இப்போ அவங்க திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காரர் இந்த காருக்காரங்க உள்ள வந்துட்டாங்க. அவர் என்ன மாதிரி எத்தனை பைத்துக்கணும் இவரு குறுக்க வந்துட்டாரு. சரி, ரைட் எடுத்தேன். பார்த்தா அவரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டாரு. இது யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, அவர் எனக்கு திட்டல. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இருக்காரு. 10 வீடியோ போடுறேன் வால்பாறை பற்றி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிளான் என்னன்னா, இங்கேருந்து வால்பாறைக்கு போகிறோம் ஒரு வீடியோ, வால்பாறை போய் இறங்குறோம் அது ஒரு வீடியோ, அப்புறம் வந்து ஸ்டே எடுக்கிறோம் அது ஒரு வீடியோ, அப்புறம் அங்கே சாப்பிட்ற வீடியோ, அப்புறம் அங்கே எல்லாமே வீடியோ கைஸ். அங்கே இருக்கிற லொக்கேஷன் வீடியோ எல்லாமே வீடியோ. வாயை மூடு. நான் ட்ராவலர் ஆகுறேன். அடுத்த வருஷம் பெஸ்ட்டு ட்ராவலருக்கான அவார்டு எனக்கு கொடுப்பாங்க. இப்போ நீ எனக்கு அவார்டு தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ பெஸ்ட் ரைடிங் அவார்டு தருவாங்க, வா. அதானே, வா, உனக்கு தான் வச்சிருக்கேன், வாப்பா. இப்போ என்னால் வாங்க முடியாதுன்றியா? அது எனக்கே தெரியும். இப்போ நான் வாங்கிட்டேன்னா பெஸ்ட் ரைடருக்கான அவார்டு நான் வாங்கிட்டேன். முதல்ல நம்ம ரைடு போகணும், அதை வீடியோ எடுக்கணும், அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணணும், போஸ்ட் போடணும், அது மக்களுக்கு பிடிக்கணும். இப்போ லொக்கேஷனே நல்ல லொக்கேஷன் நம்ம எடுத்தோம்னா, அந்த லொக்கேஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அப்படின்னா அதை ஸ்லோமோவோ ஏதோ ஒன்று போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டோன் போட்டு தான் வந்து அப்லோட் பண்ணால் தான் நல்லா இருக்கும். காப்பிரைட்ஸ் ஒரு 15 காப்பிரைட்ஸ் ஆகும் அதில் எனக்கு. இப்போ நான் ஒரு 20 நிமிஷம் வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 மினிட்லேருந்து 1.5 மினிட் வரைக்கும் ஒரு காப்பிரைட்ஸ், 5 மினிட்ஸ் ஒரு காப்பிரைட்ஸ், 8 மினிட்ஸ் ஒரு காப்பிரைட்ஸ், 9 மினிட்ஸ். என்னடா இது இத்தனை காப்பிரைட்ஸா? அது ஆக்சுவலாக காப்பிரைட்ஸ் ஸ்ட்ரைக் கிடையாது. அது வந்து சேனல் பாதிக்காது. அது நம்ம அப்லோட் பண்ண உடனே காட்டும். அது நீங்கள் மரியாதையாக டெலீட் பண்ணிவிடுங்க. கிரியேட்டர்ஸ் பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. உங்கள் சேனலே நாங்கள் வந்து தூக்கிடுவோம். உனக்கு சேனல் வேணும்னா நீ டெலீட் பண்ணு, வானானா உங்கள் இஷ்டம், நீ போட்டுக்க அப்படின்னு. ஆனால் நீ இதை அப்லோட் பண்ணால் உனக்கு நான் காசு தர மாட்டேன், வீடியோ வியூஸ்க்குலாம் காசு கிடையாது, உனக்கு வேணும்னா நீ போட்டுக்கோ. அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் சாஃப்டாக டீசெண்டாக வந்து திட்டுவாங்க. நம்மளே வந்து அதை டெலீட் பண்ணிடணும் கைஸ். அடங்க மாட்டேன், அடுத்த வீடியோ பண்ணுவேன். நாங்கள் வந்து மோட்டோவியர் வந்துட்டோம். மோட்டோவியரில் போயிட்டு ரைடிங் கியர்ஸ் வாங்க. நாளைக்கு ரைடு போகிறேன். பார்க்குறீங்க நீங்கள்லாம் பார்த்து அவார்டு வாங்குறேன் கைஸ். 2 வருஷம் கம்மியாக இருக்குது. 4 வருஷத்தில் பெஸ்ட் ரைடர் ஆஃப் த, சரி ஓகே, பெஸ்ட் ரைடர்னு ஏதோ ஒன்று வாங்கி எங்கள் வீட்டில் மாட்டிப்பேன். அந்த R1 சைடில் போடுறது எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. என்னோட பட்ஜெட் வந்து 5000 அதிகபட்சமாக போனால். ஏன்னா நான் வந்து அவங்களோட வீடியோ பார்த்துருந்தேன், மோட்டோவியரோட வீடியோ பார்த்துருந்தேன். லெவல் 2 வராது, லெவல் 1 தான் வரும். 4900 4400 இந்த பட்ஜெட்லலாம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்பயே தெரியும் அது எப்படியும் நம்ம வந்து லெவல் 2 வந்து அப்கிரேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பிளானில் தான் வந்தேனே நான். பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா, அந்த அண்ணா வந்து
பொறுமையா அழகா மூஞ்சி சொல்லிக்காம காட்டணும். அவருக்கு நல்லாவே தெரியும் நான் இப்போ அந்த ஷூவை வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து போட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்க இல்லை பெங்களூர்லேயுமே உங்களுக்கு பிரான்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்குது, நான் வீடியோவில் பார்த்துருந்தேன். உங்களுக்கு வந்து ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கணும், உங்களுக்கு என்ன மாதிரி வாங்கணும் எதுவுமே ஐடியா இல்லை. நான் போய் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். அங்கே இருக்கிற எல்லா ரைடிங் கியர்ஸும் நான் பார்த்து செக் பண்ணி தான் வாங்குவேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து மோட்டோ வியர் வந்து ஒரு பயங்கரமான ஸ்பாட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே இருக்கிற ஜாக்கெட் நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் விஷயம். ஒரு கடைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த கடையில் அந்த பொருளை வந்து எந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்கிறாங்கன்றது தான் விஷயமே. நாங்கள் இதோட 2வது ஜாக்கெட்ஸ் இங்கே வாங்குகிறோம். வெங்காயம்லாம் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன குடும்பஸ்தனா, யங்ஸ்டர் வாங்கலையா? போ கேட்ட கடை இல்லைன்னு சொல்லிடலாம். நான் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா? உனக்கு நல்ல பேர் வேணும்னா நீ நல்லது பண்ணி நல்ல பேர் வாங்கிக்கணும். என்ன போட்டு கொடுத்து கடை இருக்குன்னு எடுத்து வச்சுக்க. இது நான் சொல்லித்தரேன். அதாவது உனக்கு நல்ல பேர் எங்கள் அம்மா கிட்ட வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லை நீ ஏதாவது நல்லது பண்ணி எங்கள் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும். இது என்ன கோர்த்து விட்டு நீ எங்கள் அம்மாட்ட நல்ல பேர் வாங்குறது நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? அந்த மாதிரி பண்ணாதீங்க, அது வந்து தப்பு. இதுமாதிரி பண்ணக்கூடாது. யாருக்குமே எங்கள் வீட்டில் இவனுக்கு சோறு போடலாமா வேணாமா, இவனை வீட்டில் வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஒரு ரூம் ஒன்று கட்டாங்க. அந்த ரூமில் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய பொருள்லாம் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாமல் அந்த பொருள்லாம் திருப்பி அங்கே போடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ரூம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ நான் உனக்கு தேவையான பொருளா தேவையில்லாத பொருளா? அங்கே இருக்கிறது எல்லாமே தேவையில்லாத பொருள். இப்போ அவங்க இவனுக்கு ரூம் வேணும்னு அங்கே கொடுக்குறாங்களா இல்லை இவன் தேவையில்லன்னு சொல்லி எனக்கு அந்த ரூம் கொடுத்தாங்களா? இப்ப நீ என்ன போட்டு கொடுக்காத, அப்ப நான் உன்னை போட்டு கொடுப்பேன். எனக்கு மட்டும் கெட்ட பேர் வாங்கி தருவேன், நான் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும்னா? நீதான் சொன்ன எங்க அம்மா வைக்கிற குழம்புலாம் தண்ணி மாதிரி இருக்கு. நீதான் சொன்ன உங்க அம்மா வைக்கிற குழம்புலாம் தண்ணி மாதிரி இருக்கு, இந்த குழம்பும் வேற உங்க அம்மாவே பேர் வச்சுக்கிறாங்கன்றா. எங்க அம்மா இன்னைக்கு டீ போட்டாங்க. டீ போட்டதுக்கு வேணா சொல்றா, உங்க அம்மாவெல்லாம் எதுக்கு டீ போட சொல்ற, இந்திக்காரன் போடுற டீயே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றா. இந்திக்காரன் டீ குடிச்சதே இல்ல, இந்திக்காரன் டீ குடிக்கிறது நீ. அப்ப அது நீ உன் மனசுல இருக்கதா? அப்படி கிடையாது. எங்க அம்மாவோட டீ அமிர்தம் மாதிரி இருக்கும். அம்மா சூப்பரா போடுவாங்க. இதான் ஒண்ணு டீல பால் பதில் தண்ணி ஊத்துவாங்க நிறைய. அப்படியே நீங்க சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ், பாய். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக வால்பாறை ட்ரிப் இருக்கும். நம்ம வந்து வால்பாறை ட்ரிப்பில் மீட் பண்ணலாம் கைஸ். போ அன்டில் தென் சைனிங் ஆஃப் ரேவா ரேவ்ஸ் அண்ட் கேமராமேன். புதுசாக கற்றுக்கிட்டு